ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா, அட்சய திருதி அன்று நம்ம எந்தெந்த இடத்துல தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வரவேற்கணும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அட்சய திருதி இப்போ வருகிற புதன்கிழமை ஏப்ரல் 30 வருது இல்லையா? அதனால் நேற்றே நான் வீட்டில் இருக்கிற பூஜை சாமான எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு, எல்லா சுவாமி படத்தையும் நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நேற்று தான் எல்லாமே ரெடி பண்ணேன். இன்னைக்கு வெளியே போகிறனால இன்னைக்கு செய்ய முடியாது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமைன்றனால நாளைக்கும் பூஜை அறையை சுத்தம் செய்ய முடியாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம் இருந்தது, நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம செய்கிற வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பூஜை செல்ஃபில் இருக்கிற எல்லா சுவாமி படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் சுத்தம் செய்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அட்சய திருதி அன்று நம்ம வீட்டில் சில இடத்துல விளக்கேற்றினால் லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் என்பது நம்பிக்கை. விளக்கேற்றுவது லக்ஷ்மி கடாட்சியை தரும். நம்ம அதனால தான் வீட்டில் டெய்லி 2 வேளை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வேளை ஏற்ற முடியாதவங்க டெய்லி காலையில் அல்லது மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. அல்ல வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி ஏற்ற முடியாதுன்னா செவ்வாய் வெள்ளி இந்த விசேஷ நாட்களில் கண்டிப்பாக நம்மளோட பூஜையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விளக்கு ஏற்றினால நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெருகச் செய்யும். அதுவும் அட்சய திருதியை தினத்தில் வீட்டில் எந்தெந்த இடத்துல நம்ம மறக்காம தீபம் ஏற்றி வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக நம்ம லட்சுமி கடாட்சம் பெருகும் என்றது நம்பிக்கை. லட்சுமி தேவி அருள் புரிவாள் என்று சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆண்டு அட்சய திருதி 30 வருது இல்லையா? அது ஒரு நல்ல நாள். அன்று செய்யும் நம்ம எல்லா செயல்களும் நமக்கு நல்ல பலன்கள் தரும். லட்சுமி தேவியை வீட்டில் அழைக்கக்கூடிய நாளே என்று சொல்லலாம். அட்சய திருதி ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய நாளில் நம்ம தங்கம் வாங்கலாம், ஏதாவது தொழில் தொடங்க போகிறோம்னா அன்றைய நாளில் நம்ம தொடங்கலாம். வீட்டில் பூஜை செய்து லட்சுமி தேவியை வரவேற்கலாம். இதனால் நம்ம வீட்டில் மகிழ்ச்சி தரும். வாஸ்து சாஸ்திரத்தைப்படி சில இடத்துல விளக்கேற்றினால் லட்சுமி தேவி வீட்டில் அருள் புரிவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த இடத்துல நம்ம விளக்கேற்றணும்? முதல்ல துளசி மாடம். துளசி செடி லட்சுமி தேவியின் அம்சம். துளசி செடி பக்கத்துல நம்ம தினமும் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் லக்ஷ்மி தேவி மகிழ்விக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம வீட்டில் மகிழ்ச்சி பெருகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், செல்வம் பெருகும். செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவியை மகிழ்வித்தால்தான் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வது, வீட்டில் நிலைவாசல். நம்ம வீட்டின் நிலைவாசல் அருகில் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். லக்ஷ்மி தேவி அன்று வீட்டுக்குள் வருவாள். அதனால்தான் நம்ம வீட்டில் அன்றைய நாளில் நம்ம வீட்டு வாசலில் மஞ்சள் தண்ணி தோழித்து நம்ம நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நிலைவாசலுக்கு 2 விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதனால் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரும். அதனால் நம்ம டெய்லி நம்ம வீட்டு நிலைவாசலை ஏற்றினா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ஏற்ற முடியாதவர்கள் இந்த மாதிரி நல்ல நாட்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாட்களில் நம்ம இந்த மாதிரி நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். 3வது, நம்முடைய வீட்டின் வடக்கு திசையில் தீபம் ஏற்றினால் ரொம்ப நல்லது. வடக்கு திசை என்பது குபேர பகவானுக்கு உகந்தது. குபேரனுக்கு மட்டுமல்ல, லக்ஷ்மி தேவிக்கும் உரியது. அதனால அங்க தீபம் ஏற்றினால் நம்முடைய வீட்டில் அமைதி நிலவும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். வடக்கு திசை நல்ல சக்தியை ஈர்க்கக்கூடிய திசை. இதனால் லக்ஷ்மி தேவியின் அருள் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும். அக்ஷய திருதி அன்று முதலீடு செய்வது ரொம்ப நல்லது. புதிய தொழிலை நம்ம அன்றைய நாளில் தொடங்கலாம். 4வது, வீட்டின் மொட்டை மாடியில் தீபம் ஏற்றினால் தெய்வீக அருள் கிடைக்கும். அது சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யும், கெட்ட சக்தி அழிக்கக்கூடியது. இது கடவுளை அழைக்கும் ஒரு வழியாகும். இது வீட்டில் ஒளி, அமைதி மற்றும் ஆன்மீகத்தை உருவாக்கும். 5வது, நம்முடைய வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நம்முடைய பூஜை நிறைவடைந்த பிறகு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்ற வேண்டும். இது ஒரு நல்ல செயல். மன அமைதியை தரும், வீட்டில் நல்ல சக்தியை அதிகரிக்கும். அக்ஷய திருதியை ஒரு முக்கியமான இந்து பண்டிகை. இது வசந்த காலத்துல கொண்டாடப்படுகிறது. இந்த நாள்ல மக்கள் லக்ஷ்மி தேவியை வழிபாடுகிறார்கள். அன்றைய தினம் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்றது நம்பிக்கை.
அக்ஷய திருதி அன்று செய்யும் செயல்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அன்று புதிய தொழில் தொடங்குவதற்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். இதனால் நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும். அக்ஷய திருதி அன்று சில பொருட்களை வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும். தங்கம், வெள்ளி, உப்பு மற்றும் மல்லிகை பூவை நாம் வாங்கலாம். தங்கம் தான் வாங்க வேண்டும், வெள்ளி தான் வாங்க வேண்டும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. தங்கம் வாங்க முடிந்தவர்கள் வாங்கலாம். வாங்க முடியாதவர்கள் தங்கத்திற்கு நிகரான மஞ்சள் பாக்கெட் வாங்கலாம். வெள்ளிக்கு நிகரான பச்சரிசி, உப்பு அந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம். இதெல்லாம் லக்ஷ்மி தேவிக்கு உகந்தது. லக்ஷ்மி தேவிக்கு தங்கம் மட்டுமல்ல, இந்த மாதிரி பொருட்களும் லக்ஷ்மி தேவிக்கு உகந்தது தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களில் கூட லக்ஷ்மி தேவி நிறைந்திருக்கிறாங்க. அக்ஷய திருதி அன்று ஒன்று செய்யக்கூடாத ஒரு செயல் என்னதுன்னா, கடன் வாங்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, யாரையும் நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது. அவன் அப்படி போகட்டும், இவன் இப்படி போகட்டும் அப்படின்னு நம்ம யாரையுமே வந்து இதாக பேசக்கூடாது. அக்ஷய திருதி அன்று நம்ம விரதம் இருக்கலாம், லக்ஷ்மி தேவி வழிபடலாம். முடிந்தால் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். அன்னதானம்ன்றது ஒரு 30 பேருக்கு 40 பேருக்கு செய்ய முடியாதவங்க ஒரு ஆளுக்கு இல்லைன்னா 2 பேருக்காவது அன்றைய தினத்தில் காலையில் ஏதாவது டிஃபன் இல்லாத மாலை மத்தியானத்துக்கு லஞ்சு ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம். அன்றைய தினத்தில் புது ஆடைகள் உங்களால் வந்து 2 பேருக்கு புது துணி எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னா புது துணிகளை கொடுக்கலாம். தவிர்த்து நம்ம யூஸ் பண்ண துணிகளை நம்ம வந்து யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாது. தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக வாங்கி கொடுக்கலாம், புது துணிகளை வாங்கி கொடுக்கலாம் அல்லது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூட பஞ்ச பாத்திரத்தில் வெறும் தண்ணி வைக்காம வாசனை நிறைந்த பொருட்களை இந்த பஞ்ச பாத்திரத்தில் நம்ம சேர்த்து நம்ம வீட்டு பூஜையரில் வைக்கலாம். இல்லை நீங்கள் லக்ஷ்மி தேவிக்கு தனியாக வழிபாடு செய்கிறீங்கன்னா அவங்க பக்கத்தில் பஞ்சபாத்திரத்தை வெறும் தண்ணி வைக்காம அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நீங்கள் லக்ஷ்மி தேவி பக்கத்தில் வைக்கலாம். அன்றைய நாளில் லக்ஷ்மி தேவிக்கு பிடித்த பாலால் செய்த ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கலாம். பால் பாயசம் அல்லது பால்கோவா என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்து வைக்கலாம். இல்லை எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்றவங்க கூட வெறும் பாலில் வந்து பனங்கல்கண்டு அல்லது மண்டபலம் அல்லது நாட்டு சர்க்கரை அதில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த பாலை அப்படியே உங்கள் வீட்டு பூஜையில் லக்ஷ்மி தேவி பக்கத்தில் வைக்கலாம். பழங்கள் உங்ககிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் வாங்கி வைக்கலாம். கண்டிப்பாக அன்றைய நாளில் நீங்கள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்கிறீங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை முதலில் பூஜைக்கு வைத்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய பூஜைகளை தொடங்கலாம். நம்ம எந்த ஒரு பூஜைகள் செய்ய ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக விநாயகர் இல்லாமல் அந்த பூஜை தொடங்க மாட்டோம். அதனால நீங்கள் எந்த சின்ன பூஜை செய்தாலும் சரி, ரொம்ப பெரிய அளவில் செஞ்சாலும் சரி, நீங்கள் எப்படி செஞ்சாலும் சரி முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வச்சுருங்க. மஞ்சளால் செய்து வைக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கு சின்ன பிள்ளையார் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையார் விக்கிரகத்தை உங்கள் பூஜையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பூஜைகள் செய்தாலும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் இல்லாமல் அந்த பூஜை நிறைவடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து போன வருஷம் நான் எடுத்த வீடியோ தாங்க. போன வருஷம் எடுத்த ஷார்ட்ஸில் என்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி விஷ்ணு பகவானை வச்சுட்டு அவங்க பக்கத்தில் அன்னத்தை கொடுக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாரை வச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரத்தில் வெறும் தண்ணி வைக்காமல் அதுக்கு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு வச்சுட்டு பாலில் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு வச்சது. அப்புறம் பூஜைக்கு தேவையான கொஞ்சம் பழங்கள் வச்சுட்டு லக்ஷ்மி தேவிக்கு உகந்த உப்பு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் நம்ம பூஜைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து தங்கம் வாங்கலை, போன வருஷம் காலுக்கு போடுற மெட்டி தான் வாங்கினேன். அதையும் நம்ம வீட்டு பூஜையரில் லக்ஷ்மி தேவி பக்கத்தில் வச்சுட்டு என்னுடைய பூஜை நல்லபடியாக செஞ்சு முடிச்சேன். இந்த வருஷம் நான் புதன்கிழமை எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவாக இல்லை ஷார்ட்ஸாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. रघुनंदन रघुरघुनंदन रघुवर सेवन रघुपति छायन शतयोजन शतशतयोजन